ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பனி முஸ்தலக் போர் இன்னும் ஒரு துரதிருஷ்டவசமானதொரு சரித்திர சம்பவத்தை ஏற்படுத்தியது. அது சில காலங்களுக்கு இறைத்தூதர் அவர்களுக்கும் அவர்களது தோழர்களுக்கும் மிகவும் தர்ம சங்கடமான நிலையை தோற்றுவித்தது. ஒவ்வொரு சமயமும் இறைத்தூதர் அவர்கள் மதினாவை விட்டும் வெளிக்கிளம்பும் பொழுதும் போருக்காக வெளிக்கிளம்பும் பொழுதும் அவர்களுடன் அவர்களது துணைவியார் ஒருவருடன் செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் பனி முஸ்தலக் போரின் பொழுது ஆயிஷா அவர்கள் உடன் வந்தார்கள். பனி முஸ்தலக் முற்றுகை முடிவடைந்தவுடன் மதினாவிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகையின் மீது வைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் அமர்ந்து ஆயிஷா அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்துல்லா உபயினால் எழுந்த எதிர்பாராத சம்பவம் மற்றும் திடீர் பயண புறப்பாடு ஆகிய அனைத்தும் ஏற்கனவே திட்டமிருந்தபடி பயணம் அமையாமல் ஒருவித குழப்பமான சூழ்நிலை நிலவியது. இந்த நிலையில் மதினாவிற்கு சற்று தொலைவில் இரவில் கூடாரம் அடித்து முஸ்லிம்கள் ஓரிடத்தில் தங்கினார்கள். அதிகாலை நேரம் வந்தவுடன் அந்த இடத்தை விட்டும் கிளம்புமாறு மக்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது இயற்கை தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு சற்று தொலைவான இடத்திற்கு சென்று வந்தார்கள். அவர்கள் தனது ஒட்டகைக்கு அருகில் வந்ததும் தனது கழுத்தில் இருந்த முத்து மாலை காணாததை அறிந்து கொண்டார்கள். தனது இயற்கை தேவையை நிறைவு செய்த இடத்தில் அது விழுந்திருக்க கூடும் என நினைத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த முத்து மாலையை தேடிக்கொண்டு மீண்டும் அந்த இடத்திற்கு விரைகின்றார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர்கள் பயணம் செய்து வந்த ஒட்டகத்தில் இருந்த கூடாரம் மூடி இருந்ததன் காரணமாக அதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர் ஆயிஷா அவர்கள் அந்த கூடாரத்திற்குள் இருக்கின்றார் என நினைத்து கொண்டு ஒட்டகத்தை நடத்தி கொண்டு சென்று விட்டார். முத்து மாலையை தேடிக்கொண்டு திரும்பி வந்த ஆயிஷா அவர்கள் தனது ஒட்டகை பயணப்பட்டு விட்டதையும் மக்கள் அனைவரும் சென்று விட்டதையும் அறிந்து அந்த இடத்திலேயே தனது உடைகளை நன்கு போர்த்தி கொண்டு தூங்கி விடுகின்றார்கள். இந்த நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த ஆயிஷா அவர்களின் காதுகளில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சொற்கள் காதில் விழுகின்றன. விரைந்து கண்விழித்து பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கு ஒரு இளைஞர் ஒட்டகத்துடன் நிற்பதை காண்கிறார்கள். சௌஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு என்ற அந்த இளைஞர் மக்கள் இடத்தை காலி செய்து கொண்டு சென்ற பின்னர் அந்த இடத்தில் ஏதேனும் பொருட்கள் விடப்பட்டு சென்று விட்டனவா என்பதை கவனிப்பதற்காக வந்தவர் அந்த இடத்தில் இறைத்தூதர் அவர்களின் ஆருயிர் துணைவியார் ஆயிஷா அவர்களை காண்கிறார்கள். தனக்கு முன்னால் சௌஃபான் இப்னு முஅத்தல் அவர்கள் நின்று கொண்டிருப்பதை கண்ட ஆயிஷா அவர்கள் தனது உடையால் தன்னை விரைந்து போர்த்தி கொள்கின்றார்கள். இப்பொழுது சௌஃபான் அவர்கள் தனது ஒட்டகத்தை கீழே அமர வைத்து அதன் கூடாரத்தில் ஆயிஷா அவர்கள் அமர்ந்தவுடன் அந்த ஒட்டகத்தின் மூக்கு கயிற்றை பிடித்துக் கொண்டவராக தனது பயணத்தை தொடர்கின்றார். இறை தூதர் அவர்கள் மதினாவை சென்றடைந்ததன் பின்னர் சில மணி நேரம் கழித்து மதிய வேளையில் சௌஃபான் அவர்களும் அவர்களுடன் ஒட்டகத்தில் பயணம் செய்த ஆயிஷா அவர்களும் மதினாவை அடைகின்றார்கள். இந்த சம்பவம் அப்துல்லா இப்னு உபைக்கும் இன்னும் சில நயவஞ்சகர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கு எதிராக கட்டுக்கதைகளை புனைந்து விடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டது. இந்த செய்தி இறை தூதர் அவர்களை மிகவும் பாதித்தது. ஆயிஷா அவர்களை விவாகரத்து செய்து விடுவதற்காக வேண்டி தனக்கு நெருங்கிய தோழர்களிடம் ஆலோசனையும் நடத்தினார்கள். அலி அவர்களோ ஆயிஷா அவர்களை விவாகரத்து செய்து விடுமாறு ஆலோசனை கூறுகின்றார்கள். ஆனால் உமர் அவர்களோ இறை தூதர் அவர்களே, இந்த நயவஞ்சகர்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இவர்கள் பொய்யர்கள் என்றார்கள். இது விஷயத்தில் இறைவன் நல்ல தீர்ப்பு வழங்குவான். அவர்கள் விஷயத்தில் சந்தேக மேகங்களை சூழவிட மாட்டான். பேதையான அந்த பெண்ணின் மீதான களங்கத்தை பற்றிய தீர்ப்பை அவனே வழங்குவான் என்று இறை தூதர் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். பின்னர் உமர் அவர்கள் எதிர்பார்த்தது போலவே இறைவன் புறத்திலிருந்து இறை தூதர் அவர்களுக்கு வகி இறை செய்தி வெளிப்பாடு வந்திறங்கியது. ஆயிஷா அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பாகியது. இந்த பிரச்சனை இவ்வாறு தீர்க்கப்பட்டவுடன் குழப்பமான அந்த நேரத்தில் உறுதுணையாக இருந்தமைக்காக உமர் அவர்களுக்கு இறை தூதர் அவர்கள் நன்றி கூறினார்கள். இந்த சம்பவத்தை எப்பொழுதும் அசை போட்டு பார்க்கும் ஆயிஷா அவர்கள் உமர் அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவிக்க கூடியவர்களாக இருந்ததோடு உமர் அவர்கள் இறந்து விட்டதன் பின் தனது அறையில் இறை தூதர் அவர்களுக்கு அருகில் அவரது உடலை நல்லடக்கம் செய்வதற்கு மனமு வந்து அனுமதி வழங்கினார்கள்.